Hi friends, நான் உங்க மனோதர்ஷன், இது உங்க Vsmtech. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா Realme Narzo 10 ஓட unboxing and quick review தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா கீழ இருக்க ரெட் கலர் subscribe பட்டனை கிளிக் பண்ணிட்டு கூட ஒரு பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம என்னென்ன வீடியோஸ் போடுறோமோ அது உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷன் அப்டேட் வந்துரும். ஃபர்ஸ்ட் பாக்ஸை பார்த்துருவோம். பாக்ஸில் பார்த்தோம்னா நார்சோ 10 பெருசாக எழுதியிருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா நம்பர் 1 குவாலிட்டி ஸ்மார்ட் ஃபோன் போட்டு ரியல்மின்னு கொடுத்துருக்காங்க. சைடில் பிராண்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பேக்கில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பேக் பாட்டமில் மேக் இன் இண்டியா இதெல்லாம் போட்டிருக்காங்க. டாப்பில் பார்த்தோம்னா ரியல்மி லோகோன்னு இருக்குது. பாட்டமில் பார்த்தோம்னா இந்த ஸ்டார் வேல்யூ இந்த இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ பாக்ஸை ஓப்பன் பண்ணுவோம். பாக்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தா ஒரு குட்டி பாக்ஸ் இருக்குது. இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சிம் எஜெக்ஷன் டூல் கொடுத்துருக்காங்க. அப்புறம் சில புக்லெட்ஸ், அப்புறம் ஒரு டிபியு கேஸ் கொடுத்துருக்காங்க. கேஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இப்போ மொபைலுக்கு வருவோம். மொபைல் பார்த்தீங்கன்னா ஒரு ரேப்பரில் இருக்குது. நம்ம ரேப்பரை ரிமூவ் பண்ணுவோம். இப்போ மொபைலில் ரேப்பர்லேருந்து ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ மொபைலை பூட் அப் பண்ணிட்டு சைடில் வைப்போம். டிசைன் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் தான், பட் இந்த கிளாஸில் கொடுத்த மாதிரி ஒரு ஷைனிங் எஃபெக்ட் கொடுக்குது. பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு கேபிள் கொடுத்துருக்காங்க, டைப் சி கேபிள். கேபிள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்குன்னு தான் சொல்லணும். அப்புறம் ரியல்மி அந்த எல்லோ கலர் கொடுத்துருக்காங்க இந்த கேபிளில். இப்போ சார்ஜர் பார்த்தீங்கன்னா 18 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. அந்த சார்ஜர் தான் கொடுத்துருக்காங்க. சார்ஜரும் ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது. ஸோ இப்போ மொபைல் பார்ப்போம். மொபைல் இப்போ பூட் ஆயிடுச்சு. ஸ்வைப் அப் டு அன்லாக்னு கேட்குது. இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச் HD ப்ளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா MediaTek Helio G80 அப்படிங்கிற புது ப்ராசஸர் தான். 12 நானோமீட்டரில் பில்ட் பண்ண ப்ராசஸர். அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு Mali G52ங்கிற GPU சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ரேம் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 4GB ரேம் 128GB ஸ்டோரேஜ் மாடல் கொடுத்துருக்காங்க. பேட்டரி பார்த்தீங்கன்னா 5000 mAh கொண்டு பேட்டரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் 18 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர் சப்போர்ட்டோடு கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ரியல்மி UI ஆண்ட்ராய்ட் 10 மேலே பேஸ் பண்ணி ரன் ஆகிட்டு இருக்கு. வெயிட் பார்த்தீங்கன்னா 199 கிராம் வருது. ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா 16 மெகாபிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. பேக்கில் பார்த்தோம்னா 48 மெகாபிக்சல் கேமரா, அப்புறம் 8 மெகாபிக்சல் கேமரா, 2 மெகாபிக்சல் ப்ளஸ் 2 மெகாபிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. குவாட் கேமரா செட்டப்போட ஒரு LED ஃப்ளாஷ் இருக்குது. அப்புறம் ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கூடவே இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு எதுவுமே கொடுக்கல. பாட்டமில் பார்த்தீங்கன்னா சார்ஜிங் போர்ட், ஹெட்ஃபோன் ஜாக், அப்புறம் ஸ்பீக்கர் இருக்குது. ரைட் சைட் பார்த்தீங்கன்னா ஒரு பவர் பட்டன் இருக்குது. லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா வால்யூம் ராக்கர்ஸ் கீ இருக்குது. அப்புறம் சிம் ட்ரே இருக்குது. இப்போது சில சாம்பிள் இமேஜஸ் பார்க்கலாம். Let it bang bang. லாஸ்ட்டாக இந்த ஃபோனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4GB அந்த LPDDR4X ரேம், அப்புறம் 128GB ஸ்டோரேஜ் மாடல் பார்த்தீங்கன்னா 12,000 rupeesக்கு சேல் பண்ணுறாங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம Vsmtech சப்ஸ்கிரைப் பண்ணி கூட ஒரு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.